ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம டாப் டவுன்லோட்ஸை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் டாப் டவுன்லோட்ஸை பற்றி வீடியோ போட சொல்லி. ஸோ இந்த டாப் டவுன்லோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியோட சர்ஃபேஸ் கிட்ட நீந்தக்கூடிய மீன்களை தான் நம்ம டாப் டவுன்லோட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மீனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மீன்களில் சிலது நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக கொஞ்சம் கிடைக்கக்கூடிய மீன்கள் தான். சிலது பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஒரு ஃபிஷ் தான். அண்ட் கைஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் லைக் பண்ணாமலும் பார்த்துட்ருக்கீங்க. என் சேனல் வியூலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 500லாம் போகும்போது லைக் மட்டும் 10-15 தான் இருக்குது. ஸோ லைக் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஸோ ஒன்றாவது இடத்துல இருக்கிறது பீட்டா ஃபிஷ் தான். ஸோ கைஸ், பீட்டா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா தண்ணியோட சர்ஃபேஸில் தான் இருக்கும். ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேங்க்கில் நிறைய பேர் ஆட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது ஃப்ரெண்டை போடுன்றதுக்காகவே. பட் நீங்கள் கரெக்டான டேங்க் மேட்ஸை பீட்டா கூட ஆட் பண்ணிங்கன்னா பீட்டா எந்த விதமான தொந்தரவும் பண்ணாது. அது பாட்டுன்னு அது அதோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கம்யூனிட்டி டேங்க்கில் சூப்பராக ஆட் பண்ணலாம். ஸோ நானும் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்தது கிடையாது. பட் நீங்கள் கரெக்டான டேங்க் மேட்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா பீட்டாக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது, நிப்பிங் ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 2 பிளேஸில் இருக்கிறது ஜீப்ரா ஃபிஷ் தான். ஸோ கைஸ், ஜீப்ரா ஃபிஷ்ஷில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கலர்ஸ் வேணால் சூஸ் பண்ணலாம். ஸோ ஜீப்ரா ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் டவுலிங் ஃபிஷ் தான். ஸோ அதுங்க பார்த்தீங்கன்னா அடியிலலாம் நீந்தாது, மிடில் சர்ஃபேஸ் கூட எப்பயாச்சும் தான் போகும். பட் முக்கால்வாசி டைம் அதுங்க பார்த்தீங்கன்னா தண்ணியோட சர்ஃபேஸில் தான் நீந்திக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ் எதுக்கு தான் அடியில் போகும்னு கேட்டிங்கன்னா ஃபுட் எடுக்கவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணதுக்கு மட்டும்தான். மற்ற டைம் இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் தான் இருக்கும். ஒரு நல்ல ஒரு டாப் டவுலிங் ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 3 பிளேஸில் இருக்கிறது டிராஃப்ட் கௌராமி தான். ஸோ கைஸ், யாரும் டிராஃப்ட் கௌராமி இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பரான ஒரு மீன் இது. ஸோ கைஸ், இந்த ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் டவுலர்ஸ் தான். ஸோ உங்களோட டேங்க்கில் எப்பவும் சர்ஃபேஸில் தான் நீந்துக்கிட்டு இருப்பாங்க. நல்ல ஒரு பிஹேவியர் உள்ள ஒரு ஃபிஷ் தான். ஸோ ஈஸியாக நம்ம மார்க்கெட்லேயும் அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு மீன் தான். ஸோ கைஸ், வாங்க நீ நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 4th பிளேஸில் இருக்கிறது க்ளவுன் கில்லி ஃபிஷ், இல்லாட்டி ராக்கெட் கில்லி ஃபிஷ், இல்லாட்டி ராக்கெட் டெய்ல் கில்லி ஃபிஷ், பல பேரில் அழைக்கக்கூடிய ஒரு மீன் இது. ஸோ நல்ல ஒரு நேனோ ஃபிஷ் இது. ஸோ கைஸ், ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கில்லி ஃபிஷ்ஷும் கூட. இந்த கில்லி ஃபிஷ் கூட டாப் டவுலிங் தான். இந்த கில்லி ஃபிஷ் வகை பார்த்தீங்கனாலே எல்லாமே டாப் டவுலர்ஸ் தான். ஸோ நீங்கள் தாராளமாக கில்லி ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மீன் எப்போவும் உங்களோட டேங்கோட சர்ஃபேஸில் தான் நீந்திக்கிட்டு இருக்கும். நம்பர் 5th பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோல்டன் ஒண்டர் பஞ்சாக்ஸ். ஸோ கைஸ், இதுவும் ஒரு கில்லி ஃபிஷ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் கில்லி ஃபிஷ். ஸோ இந்த கில்லி ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஈஸியாக கொஞ்சம் கிடைக்கக்கூடிய ஒரு மீன் தான். ஸோ கைஸ், இந்த ஃபிஷ்ஷஸும் பார்த்தீங்கன்னா டாப் டவுலிங் ஃபிஷ்ஷஸ் தான். ஸோ நல்லா ஒரு கோல்டு கலரில் ஒரு டாப் டவுலிங் ஃபிஷ்ஷஸ்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் பஞ்சாக்ஸை சூஸ் பண்ணலாம். ஸோ கோல்டன் ஒண்டர் பஞ்சாக்ஸும் கூட சொல்லலாம், இல்லாட்டி கோல்டன் கில்லி ஃபிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். ஸோ வாங்க நீ நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். 6வது இடத்துல இருக்கக்கூடியது ஆஃப் பிக், இல்லாட்டி ஆஃப் பிக் டெட்ரான்னு கூட சொல்லலாம். ஸோ கைஸ், இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அலிகேட்டருக்கார மினியேச்சர் பண்ணி வச்ச மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மீனும் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் டவுலிங் ஃபிஷ் தான். ஸோ மினியேச்சர் ஒரு அலிகேட்டருக்கார உங்கள் டாப் டவுலிங் ஃபிஷ்ஷாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இது குட்டி அலிகேட்டர் கார் கிடையாது. ஸோ அதுவும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். மினியேச்சர் அலிகேட்டர் மாதிரி தான் இருக்கும், அலிகேட்டர் கார் கிடையாது. இது ஒரு டெட்ரா. நம்பர் 7th பிளேஸில் இருக்கிறது ஆஃப்ரிக்கன் பட்டர்ஃப்ளை ஃபிஷ். ஸோ கைஸ், உங்கள் டேங்க்குள்ளே ஒரு பட்டர்ஃப்ளைஸ்லாம் இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா இந்த டாப் டவுலிங் பட்டர்ஃப்ளை ஃபிஷ்ஷை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மீனும் ஒரு டாப் டவுலிங் ஃபிஷ்ஷஸ் தான், எப்போவும் சர்ஃபேஸில் தான் இருக்கும். இந்த மீன் அழகாக தெரியக்கூடிய சுச்சுவேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேங்க்குள்ளே இருந்து இந்த மீனை பார்க்கும்போது அது அவ்வளோ அழகாக தெரியாது. பட் நம்ம டேங்க்கோட டாப் வியூவில் இருந்து பார்க்கும்போது இந்த மீன் நல்லா அழகாக இருக்கும். ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 8th பிளேஸில் இருக்கிறது ஆச் ஹெட் ஃபிஷ். ஸோ கைஸ், இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். ஸோ எப்படி இந்த வித்தியாசமாக பட்டர்ஃப்ளை ஃபிஷ் தெரியுதோ அதே மாதிரி இந்த மீனும் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மீன்லேயும் பார்த்தீங்கன்னா சில்வர் ஹேட்செட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்பிள் ஹேட்செட்லாம் இருக்குது. ஸோ நிறைய கொஞ்சம் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பார்ப்போம். இதை பற்றி கேரை பற்றியும் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டுடலாம். ஸோ இது ஒரு அழகான ஒரு டாப் டவுலிங் ஃபிஷ்ஷஸ் தான் கைஸ். நம்பர் 9th பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் ஃபிஷ். ஸோ இந்த ஃபிஷ்ஷை பற்றி நம்ம அவ்வளோ சொல்லவே தேவையில்ல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அக்வேரியம் ஹாபியில் இருக்கவங்களுக்கு.
ஸோ ஒரு நல்ல ஒரு பிளாக்கிஷ் வாட்டர் ஒரு ஃபிஷ். ஸோ கைஸ் ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும்னு சொல்லுவாங்க. அதில் பாரு இதுக்கும் ஒரு திறமை இருக்குது. அதுதான் அதுக்கு பேருக்கேற்ற மாதிரி ஷூட்டிங் பண்ணுறது கரெக்டாக. ஸோ இந்த மீனை யாராவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு பிளாக்கிஷ் டேங்க் கொடுக்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு டாப் டோலிங் ஃபிஷ்ஷஸ் தான். ஸோ வாங்க நீ நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 10th பிளேஸில் இருக்கிறது ப்ளூ பஞ்சாக்ஸ். ப்ரோ இதை தான் ப்ரோ நீங்கள் வந்து கோல்டன் பஞ்சாக்ஸ்ன்னு சொல்லி காட்டினீங்க, இப்போ ஆனால் ப்ளூ பஞ்சாக்ஸ்ன்னு சொல்கிறீங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். ஸோ நீங்கள் இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது ப்ளூ பஞ்சாக்ஸ் எது கோல்டன் பஞ்சாக்ஸுன்றத. ஸோ பார்த்தீங்கன்னா கோல்டன் பஞ்சாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா டெய்ல் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். ஸோ அது டார்சல் ஃபின், பெட்ரோல் ஃபின், ஆனல் ஃபின்னாண்டெல்லாம் நல்லா அந்த கோல்டு கலர் அந்த எல்லோ கலர் கவர் ஆகிருக்கும். அதே ப்ளூ பஞ்சாக்ஸ் பார்த்தீங்கன்னா சிலதுங்களுக்குலாம் நல்லா ப்ளூவாக இருக்கும். அதே சில வெரைட்டிங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டெய்ல் எண்டில் கோல்டு கலரில் வந்திருக்கும், இல்லாட்டி லைட்டாக அதுங்களுக்கு கொஞ்சம் கோல்டு கலர் வந்திருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்சேஷன் தான் அது வந்து ப்ளூ பஞ்சாக்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு. இது இல்லாமல் வேறு ஏதாவது அங்க அடையாளங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ ஓகே கைஸ், இது ஒரு டாப் டோலிங் ஃபிஷஸ் தான். ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோவை எண்டப் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் லைக் பண்ணுறது இல்லை. ஸோ என் வீடியோ உங்களுக்கு பிடிக்கலையோன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் போடுங்க. அது வந்து ஒரு ஃப்ரீ தான், அது எதுவும் காசு கொடுத்து இல்லாமல் பண்ணுற விஷயம் கிடையாது. ஸோ போட்டு விடுங்க. அது போடுறதுனால எந்த விதமான டிஃப்ரென்சேஷனும் ஆகாதுன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அது போடுறதுனால எனக்கு மோட்டிவாக இருக்கும். ஸோ இது மாதிரி வீடியோஸை இன்னும் க்ரியேட் பண்ணணும்னு எனக்கு இன்னும் மோட்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிவிடுங்க. அட்லீஸ்ட் அந்த டிஸ்லைக்கை பார்த்தாச்சோ ஓகே இவ்வளோ பேருக்கு இந்த கண்டென்ட் பிடிக்கலன்றது நான் தெரிஞ்சுப்பேன். அண்ட் கைஸ் இந்த லிஸ்ட்டில் இருக்க சில மீன்களை பற்றி நம்ம கேர் வீடியோ போட்டதே கிடையாது. சூன் அதை பற்றி நம்ம கேர் வீடியோஸ் எல்லாம் போட்டுடலாம். அண்ட் கைஸ் இதோட இந்த வீடியோவை எண்டப் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், நான் ஆல்ரெடி கேட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ ஓகே கைஸ், பை பாய்.